தமிழக அரசியல் தாண்டி தமிழக மக்களிடம் ரெண்டு விஷயம் பேசும் பொருளாக இருக்குது. ரெண்டு விஷயம் கண்டிப்பாக அதை பேசி தான் ஆகணும். ஒன்று அமைச்சர் கில்லி சரத் அவருடைய அந்த வீடியோ, சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதை ஸ்டேட்டஸாக வச்சுருந்தார்ப்பா அவர். அது மறுக்கவே முடியாது. இது ஒரு பக்கம் ரைட்டுங்க. நீங்கள் இங்கே பதவி கொடுக்குறீங்க தவேகாவில். பதவிக்கு இங்கே எவ்வளோ பேர் தகுதியான ஆட்கள்லாம் இருக்காங்க, பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ திறமையானவர்களாம் இருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் ஒரு கன்னடக்காரருக்கு ஏன் இந்த பதவியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி பெருமளவில் முன்வைக்கப்படுகிறது. அது கூட ரைட். இப்போ ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், கடந்த ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடையை தாண்டி ஒரு பெரிய வியாபாரம் பொட்டலம் வியாபாரம். சந்துக்கு சந்து லுங்கிக்குள்ளெலாம் கொட்டிக்கிட்டு விற்கிறாங்க. எங்கே போனாலும் அதுவாக இருக்குது. கொஞ்சம் இந்த பைக்கில் 3 பேராக பசங்க வருவானுங்க இல்லைங்களா, எனக்கு நம்ம சில பேருக்குலாம் எச்சரித்தாங்க. இந்த 3 பேராக ஹெல்மெட் போடாமல் இந்த கீர் வண்டி இல்லாமல் வருவாங்க. ரிங் ரிங் ரிங்னு அவங்க ஏதாவது மோதுற மாதிரி வந்துட்டாலும் மோதனால தயவுசெய்து அவங்ககிட்டலாம் வச்சுக்காதீங்க அப்படிலாம் அப்போ பேசப்பட்டது. காரணம் என்னென்னா, அவன் எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரியாது, அவனுக்கு பட்டுன்னு வாங்கிடுவானுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம் காட்டின விஷயங்கள்லாம் இருந்தது. இது மக்களும் அனுபவித்தார்கள். இதை தான் தவேகானுடைய தலைவர் விஜய், ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரமாக அங்கங்கே கொண்டு வச்சார். ஆமாம் சாமி, தாங்க முடியல சாமி, எங்கே பார்த்தாலும் போதையாக இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சாமி, இதை எதையுமே தடுக்கவே முடியல அப்படின்னு மக்கள் கொந்தளிச்சாங்க. அது ஒரு பெரிய விஜய் அவர்களுடைய ஸ்பீச் பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அந்த சமயத்தில் அவர் பேசவே விடலை. அது நமக்கு தெரியும். அது பழைய கதை தான். ஒரு மக்களை சந்திக்கிற பயணத்துக்கு அவ்வளோ முட்டுக்கட்டப்பட்டாங்க. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு மக்களுடைய செல்வாக்கு. ஆனாலும் எதிர்கட்சிகள், நம்ம அவங்கன்னு பிரிச்சு எதிர்கட்சிகள், உதிரி கட்சிகள், லற்றப்பேர் கட்சிகள்லாம் நான் வச்சு விஜய்லாம் ஜெயிக்க மாட்டாருங்க. ஒரு 2 தொகுதி வருவாங்க, ஒரு 8% ஓட்டு வரும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்துட்டார். யாருமே எதிர்பார்க்காத வெற்றி, மக்கள் எதிர்பார்த்தாங்க. 1,72,00,000 பேர் வாக்களித்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் தவேகா சார்ந்த உறுப்பினர்கள், தவேகா சார்ந்த தொண்டர்கள், தவேகா சார்ந்த நிர்வாகிகள், தவேகா சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு, பொதுவானவர்கள், சோஷியல் மீடியாவில் உள்ளவர்கள் வச்சுக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, அந்த 1,72,00,000 பேர் வாக்களித்த ஒரே முகம், அந்த முகத்துக்காக தாங்க நாங்கள் ஓட்டு போட்டோம். அது முதல்வர் ஜோசப் விஜய் என்கின்ற அந்த ஒரு முகத்திற்காகத்தான். நீங்களாம் யார் என்னன்னே தெரியாது. உண்மையிலே இந்த ஆட்சி, இந்த தேர்தலில் இந்தியாவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக தமிழ்நாட்டில் 2026 முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்பட்டதற்கான காரணம் என்னன்னா, வாக்காளர்களுக்கு பணமே கொடுக்கல தவேகா சார்பாக. ஜாதி, இந்த மதம்னு எந்த பாகுபாடும் கிடையாது. யாரை அதையும் பார்க்கல மக்கள். இது சத்தியமான உண்மை. இது ஏன்னா தோழர் மகேந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் சேர்ந்த தோழர் மகேந்திரன், நீங்கள் தவேகால ஏன் இணைஞ்சிங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் மேலே 1000 விமர்சனம் சொன்னார். அந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இவ்வளோ காலம் அந்த அரசியலுக்குள்ளே இருந்துக்கிறேன், இவ்வளோ காலம் பொது உடைமையில் நான் இருந்திருக்கிறேன், பல போராட்டங்களை சந்திச்சிருக்கிறேன். மறந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய நல்மதிப்பை பெற்ற நான் இப்படி ஒரு தேர்தலை நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு இளைஞர் எழுச்சியை பார்க்கல நான். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காலகாலமாக ஓட்டுக்கு காசை கொடுக்கறது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னு ஒரு இடத்துல அழிக்கிறாங்க பாருங்க. அது 2வது, கண்டிப்பாக ஜாதி உண்டு. நம்ம வேட்பாளர் நம்ம ஜாதிக்காரையா, நம்ம இவையா அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. மக்கள் எல்லாம் ஒருமித்தா அதெல்லாம் பார்க்கலையா, கருப்பா சிவப்பா அந்த வேட்பாளர், நெட்டையா குட்டையா எதுவுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச முகம் விஜய், எங்களுக்கு தெரிஞ்ச சின்னம் விசில், அப்படிதான் ஒன்று. இப்படி கொண்டு அவங்கள நிறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்துக்குள்ள வரும். அமைச்சர் சரத்குமார் அவர் கில்லி சரத் அப்படின்னு தன் பேரை அடைமொழியோடு வச்சிருக்காரு. அதை விஜய் மீது உள்ள அன்பினுடைய காரணம். அவருடைய வீடியோ நேற்று, அது வீடியோவுக்கு முன்னாடி சர்வதேச போதை ஒழிப்பு தினம். அந்த போதை ஒழிப்பு தினத்திற்கு முதல்வர் பங்கேற்கிறார். மாரத்தான் ஓடுறாரு, 3 கிலோமீட்டர் ஓடுறாரு. இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உண்டாக்குறது. முதல்வரே மாரத்தான் ஓடி இருக்கிறாரு.
அப்புறம் கான்ட்ரவர்சியாக ஆயிடுச்சு. நீங்கள் என்ன அவ்வளோ எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டீங்க, முதல் வரைக்கும் தனியாக ஓடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. அவருக்கான பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் அது விளையாடுங்க, போதையை விடுங்க அப்படின்னு ஒரு வாசகத்தை முன்னெடுத்தினார். பெரிய அளவில் வைரல் ஆச்சு வந்து. பெரிய நேற்று பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது வந்து. ஆனால் ஈவினிங்கே இப்படி ஒரு வீடியோ வந்தவொடனே பல பேருக்கு பல அதிர்ச்சி வந்து. என்ன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம், லட்சக்கணக்கில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியம் அது. அந்த ஸ்டேடியம் வந்து அந்த ஸ்டேடியத்தில் ஐபிஎல் மேட்ச்லாம் சொல்லவே தேவையில்லை. ஐபிஎல் திருவிழான்னுவாங்க. அது சென்னை மேட்சுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. அதில் உட்காந்துக்கிட்டு இப்பொழுதைய அமைச்சராக இருக்கக்கூடிய சரத் அவர்கள் ஒரு டேப்லெட் எடுத்து தன்னுடைய ஏடிஎம் கார்டில் 500 ரூபா நோட்டில் வச்சு அதை தூள் பண்ணுறாரு. அதை வந்து பலான டேப்லெட்டு அப்படின்னு வந்தப்போ, இல்லைங்க, என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைய நான் கூட்டு போயிருந்தேன். இப்போ அந்த குழந்தைக்கு 2 வயசா 2.5 வயசா தெரியல, வந்து கூட்டு போயிருந்தேன். அந்த குழந்தைக்கு வந்து ஃபீவரு. அந்த நேரம் டாக்டருங்க வந்து மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாத்திரையை தான் நான் வந்து அந்த ரூபா நோட்டில் 500 ரூபா நோட்டில் வச்சு நுணுக்கி கொடுத்தேன் அப்படின்னு. இந்த மாத்திரை நுணுக்கி கொடுக்குறதுல 35-40 வருஷத்துக்கு முன்னாடி பழைய டெக்னிக் அது, பழைய மெத்தட் வந்து. அதுக்கப்புறம் மாறி போச்சு. அது காரணம் என்னென்னா, புறையேறி போயிடும், தொண்டையில் அடிச்சுக்கும் அப்படின்றதுக்காக சிறப்புன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் கூட எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த சிறப்பு இருக்கு இல்லைங்களா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, இதை வந்து இங்கிலாண்டில் ஒரு கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி, 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்கன்னாரு. அது அப்பயே கொண்டு வந்துட்டாங்க அவங்க. ரொம்ப லேட்டு நம்ம இதுக்கு வந்ததுக்கு வந்து. அப்போல்லாம் நம்ம மாத்திரையை தான் நுணுக்கி கொடுப்பாங்க, அது கொடுக்கக்கூடாது. இப்போ பாலாடைன்னுவாங்க, அந்த பாலாடையில் கரைச்சி, இப்போ கூட இருக்குது பாலாடை வந்து, இப்போ கூட கடைகளில் விற்கிறாங்க, இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, கரைச்சி கொடுப்பாங்க. இப்போ அவங்க கேட்குற கேள்வி, நெட்டிசன்கள் கேட்குற கேள்வி, சமூக ஊடகங்களில் கேட்குற கேள்வி, அங்கே ஏதாவது தண்ணி பாட்டில் தண்ணி மூடி எதுவும் இல்லையே, நீங்கள் இதை காமிச்சிங்க, அந்த குழந்தை இருக்கிற வீடியோவை காமிச்சிருக்கணுமே அப்படின்றாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் வந்து அந்த வீடியோவை ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாருங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, தக் லைஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு, பாத்தியா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு. எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க வந்து. இதனுடைய உண்மைத்தன்மை என்னத்தை வந்து விசாரிக்கும் போது தெரிய வரும். ஏன்னா மிக முக்கியமான விஷயம், என்னுடைய நண்பர்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க வந்து, நீங்கள் பேசுனங்க வந்து, நம்ம திரும்ப சொல்கிறது வந்து, நம்ம வந்து தாவேக்காவுடைய ஒரு பெரிய பிரச்சார பீரிங்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறோம். நம்ம ஒரு நடிகராக நாளை திருப்பில் பார்த்த ஒரு விஜய் இன்றைக்கு முதல்வராக அவருடைய வளர்ச்சியை பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கிறார் போது, ஒரு சினிமா ரிப்போர்ட்டராக அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அது பெரிய விஷயம். அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மற்றபடி அவங்களுக்கு ஜாலரா அடிக்கணும், அவங்கள வந்து புகழ் பாடணும் அப்படின்ற யாரையும் நான் புகழ் பாட வேண்டிய, யாராக இருந்தாலும் நான் புகழ் பாட மாட்டேன். எனக்கு ஒன்றும் அது அவசியமே இல்லை. பொதுவாக சொல்கிறேன் நான். இப்போ அது மாதிரி அவர் வந்து ஏஐ வீடியோ அப்படின்னு மறுத்துருந்தா கூட ரைட், இது ஏஐ வீடியோ, இதில் வந்து எதிர்கட்சியோடைய சதி இருக்குது, இது யாரோ வேண்டாதவங்க வந்து வேணும்னே பண்ணுறாங்க. காலையில் வந்து முதல்வர் வந்து போதை ஒழிப்புக்கு வந்து ஒரு மாரத்தான் ஓடுறாரு, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, ஒரு பொன்மொழி எழுதுறாரு. ஈவினிங் பார்த்தா இது மாதிரியான வருது. அந்த அமைச்சர் வந்து ஏஐ வீடியோன்னு மறுக்கிறாரு. இது ஏன் இது மாதிரியான விஷயம் பண்ணீங்க? சட்டசபையில் அப்படி ஒரு உரையாற்றுறாரு வந்து, சைகையெல்லாம் காமிக்கிறார் முதல்வர் வந்து. குறிப்பாக உங்கள் அப்பா எங்கே காணோம் அப்படின்றாரு. போயிடுறாங்க. டாஸ்மார்க் ஊழல் எடுத்து பேசுகிறாரு, பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசுகிறாரு. அதை எதிர்கொள்ள முடியாமல் எதிர்கட்சிகள் திமுக வந்து வெளிநடப்பு செய்கிறாங்க. என்னப்பா வெளிநடப்பு செய்கிறாங்க, பார்த்தியா தெரிக்க விட்டார்ப்பா அப்படின்னா. குறிப்பாக அந்த ஆக்ஷன் வந்து பெரிய வைரலான அன்றைக்கி ஈவினிங்கே வந்து த்ரிஷாவுடைய பிறந்தநாள், த்ரிஷாவுடன் இருக்கிற அந்த பிறந்தநாள் கொண்டாட்ட புகைப்படம் தேவையா? இது ஏன் யார் திட்டமிட்டு இது பண்ணுறது? த்ரிஷா தான் பண்ணுறாங்கப்பா, திட்டமிட்டு யாரையா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது, இதெல்லாம் ஏன் முதல்வர் ஒன்று செய்கிறாரு, அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு விஷயம் வந்து அதற்கு நேராக எதிர்மாறாக வருகிறது அப்படின்னா, இப்போ வெளியே எதிர்க்கிறாங்களா, உள்ளே எதிர் இருக்காங்களா, வேண்டாதவர்கள் யார் இருக்காங்க? ஏன் இவர் முதலமைச்சரானது உங்களுக்கு பிடிக்கலையா? இவரை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்கணுமா? நீங்கள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணணுமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது வந்து. சரி, இதெல்லாம் போட்டு நீ வந்து சும்மா சப்பக்கட்டு கட்டாத. அவர் வந்து ஏடிஎம் கார்டில் மாத்திரையை நுணுக்குனாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் மீறி இப்போ இருக்கிற நான் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நான் வந்து பொதுவாக நீங்கள் தாவேக்கா நிர்வாகிகளாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டக்குன்னு ஒரு கிடைச்ச ஒரு பதவி வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரொம்ப ஈஸியாக கிடைச்சது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான். 2 வருஷத்தில் இன்றைக்கி வந்து கோட்டையில் உட்கார வச்சுட்டாங்க மக்கள். திரும்ப சொல்கிறது என்னென்னா, உங்களுக்காக இந்த ஓட்டு போடவில்லை, அதாவது இந்த உறுப்பினர்களுக்காக ஓட்டு போடவே இல்லை, அது அவங்களுக்கே தெரியும்.
விஜய் என்கின்ற அந்த ஒற்றை மனிதருக்காக செலுத்தப்பட்ட வாக்குகள், ஒவ்வொரு வாக்குகளும். இப்போ இவர் சரத்குமார் அமைச்சர், அவர் இருக்கிற தொகுதி வந்து தாம்பரம் தொகுதி. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு தொகுதி. அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து தாம்பரமா அப்படின்னு வாங்குது. எங்கே போகிறீங்க அப்படின்னா, தாம்பரம் போகிறேங்க அப்படின்னு. தாம்பரம் வந்து சென்னையோடைய ஒரு கிராம பகுதியாக இருந்தது. ஒரு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலாம் வந்து மண் ரோடெலாம் இருக்குன்னு வாங்குது. ஜிஎஸ்டி ரோடே வந்து ஒரு மண் ரோடாக தான் இருந்தது 60 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு தாம்பரம் வந்து தமிழ்நாட்டின் ஒரு கவனிக்கப்படக்கூடிய தொகுதியாக மாறுறது காரணம் என்னன்னா, தாம்பரத்தில் அத்தனை வசதியாக இருக்குதுங்க. வந்து தாம்பரத்தில் வந்து அது இன்னொரு அறிவிக்கப்படாத இன்னொரு சிட்டியாக மாறிடுச்சு. அதுதான் உண்மை. இந்த பக்கம் பூந்தமல்லி கூட அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல, கொஞ்சம் கொஞ்சமாக அழுது. ஆனால் தாம்பரம் பெரிய அளவில் ஆயிடுச்சு. உங்களுக்கு காஞ்சிபுரம், வாலாஜாபாத், படப்பை, மன்னிவாக்கம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டலூர், கிளாம்பாக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்போரூர், கேளம்பாக்கம், இந்த பகுதியிலேருந்து வரவங்களுக்கு சென்னைக்குள்ளே இப்போ சிட்டிக்குள்ளே டிராஃபிக்காக இருக்குது, அங்கே தான் போனோமா, பாரிஸில் போய் ஒன்று வாங்கினோமா, டி நகரில் வாங்கினோமா, ரங்கநாதரில் வாங்கினோமா, தாம்பரத்துலேயே எல்லாம் கிடைக்குதுப்பா, இங்கேயே வாங்கிட்டு நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. சுற்றி அவ்வளோ தொழிற்சாலைகள், அவ்வளோ கம்பெனிகள், அவ்வளோ எக்ஸ்போர்ட் கம்பெனிகள், அவ்வளோ தொழிலாளர்கள் அந்த பகுதியில் இருக்காங்க. தாம்பரம் அவ்வளோ முக்கிய ஒரு தொகுதியான பிறகு அந்த தொகுதிக்கான வேட்பாளர் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். வந்து இவர் யாருன்னே கூட அந்த தொகுதி மக்களுக்கு தெரியாது. வந்து ஏன்னா திமுக சார்பில் வந்து டாக்டர் கிருத்திகா தேவி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட உடனே அப்பொழுதைய கடந்த ஆட்சி காலத்தில் எம்எல்ஏ வந்து எஸ்ஆர் ராஜாவுடைய ஆதரவாளர்கள்லாம் கிளம்பி போய் டிஆர் பாலு அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் போய் அமக்கலம் பண்ணுறாங்க. ஆட்சியில் இருக்காங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது கட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா மாறிடும். அவங்களுக்கு பேக் ஃபயராக கூட மாறிடும். பார்த்தீங்களா அப்படின்னு அவர் முகம்லாம் கடுகடுன்னு மாறிடுது. யார் அவங்களாம் வர சொன்னாங்கன்றாரு, இல்லை ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்தது. தலைவர் முடிவு பண்ணது, நீங்கள் வேட்பாளர்லாம் மாற்ற முடியாது. வந்து நீங்கள் யார் அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுன்னு எஸ்ஆர் ராஜாவுடைய ஆதரவாளர்கள் வந்து எங்களுக்கு இந்த தொகுதிக்கு அவ்வளோ பண்ணியிருக்காருங்க சார். ஆனால் இந்த தொகுதிக்கு அவ்வளோ பண்ணியிருக்காருங்க, இந்த தொகுதியில் அவ்வளோ செல்வாக்குள்ள வருண்ணே, நீங்கள் எப்படி நான் வந்து டக்குன்னு ஒருத்தர் தெரியாத ஒருத்தருக்கு எப்படிங்க கொடுக்கலாம் அப்படின் பொழுது ஏறக்குறைய எனக்கு எல்லாரும் கணிச்சது என்னன்னா, அந்த அவங்க தான் திமுக வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தபோது டக்குன்னு எல்லா இடத்துலையும் வந்து நடந்தது. வந்து இப்போ 108 எம்எல்ஏக்களும் எதிர்பாராத விதமாக தான். அப்படி 35,000 வாக்கு வித்தியாசத்தில் அவங்கள விட அதிகமாக பெற்று வெற்றி பெற்றவர் வந்து கில்லி சரத். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மக்கள் மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அப்போது அதற்கு ஒரு விளக்கம், ஒரு நியாயமான விளக்கமாக, நம்பகத்தன்மை கொண்ட ஒரு விளக்கமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த நெட்டிசன்கள் உள்ளே இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க அவங்களும் மக்கள் தான். அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி வந்து இதுதான். நிறைய லாஜிக்கான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அது நம்மளால் இது பண்ண முடியல. அந்த வீடியோ எடுக்கப்பட்டது எப்படி, இந்த வீடியோவில் இது எங்கே குழந்தையை காணோம், இதெல்லாம் வந்து கேள்வியாக கேட்குறாங்க. வந்து ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த போதையை ஒழிப்பதற்காக ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர், அதாவது வந்து சொல்லுங்களேன் முள்படுக்கை, உண்மையாக சொன்னால் அந்த முள்படுக்கையில் படுத்துட்டு இருக்காருங்க. வந்து திரும்பவும் அந்த முதல்வன் வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரகுவரன் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்கிற அந்த ஒரே ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனம் தான் ஒன்லைன் அந்த படத்தோடைய ஒன்லைன். ஒரு நாள் நீங்கள் வந்து பார் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு டைலாக் இது நம்ம அப்படின்னு நினச்சிருப்போம். கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நாள் அப்படின்ட்டு இந்த 45 நாள் 46 நாள் வந்து பெரிய கஷ்டம். அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து அடிப்படையில் ஒரு அரசியல் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து பிறவிலிருந்து அல்லது சின்ன வயசுலேருந்து அரசியல் பழகினவர் கிடையாது. இல்லை அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய மினிஸ்டராக இருந்தவர், ஒரு கவுன்சிலராக இருந்தவர், ஒரு எப்போ பார்த்தாலும் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் கட்சிக்காரங்க வீட்டு முன்னாடி இருப்பாங்க, அதெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்களாம் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு நடிகர். இப்போ இங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க இவ்வளோ பெரிய பதவி அப்படின்பொழுது இவங்க எல்லாரையும் சமாளிக்கணும். வந்து நாள் ஒரு நாள் பொழுது விடிஞ்சா, கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஸ்டாலின் அவர் தானே சொன்னார், வந்து எனக்கு ஏன் தான் அந்த பொழுது வெடியுதுன்னே தெரியல. வந்து பொழுது வெடிஞ்சா ஒவ்வொன்றா என் காதுக்கு வந்து விழத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வெறுப்பாயுதுன்னா, ஒரு கட்டத்தில் அவருடைய காதுக்கே கொண்டு போய் சேர்க்காம விட்டாங்கன்ற மாதிரி தகவல்லாம் இப்போ தெரியுது. அவர்கிட்ட எதுவுமே கொண்டு போய் சேர்க்காதீங்க, நல்லா இருக்குது மாநிலம், சுபிட்சமாக இருக்கிறாங்க மக்கள் அப்படின்ட்டு மற்றவர்கள் தான் அந்த மாநிலத்தை ஆண்டாங்க, அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உங்களுடைய முதல்வர், உங்களுடைய தலைவர் அவ்வளோ அவ்வளோ நெருக்கடியில், அவ்வளோ விமர்சனங்களுக்கு எதிரில் இந்த ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட்டணியில் இருக்கிற விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இந்திய முஸ்லீம் லீக் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா, நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்காக
ஏங்க அங்க அவ்வளவு பெரிய கட்சி திமுக, அதுல இருந்து நாங்க பிச்சுக்கின்னு வந்தோம், வெறும் பதவி சுகத்துக்காக வரல. கம்யூனிஸ்டுகள் உள்ள வந்து அவங்க அமைச்சரவையில் அவங்க பங்கேற்கல. கண்டிப்பா அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, நாங்க கிளம்புறோம்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இதற்கு கில்லி சரத் அவர்கள் சரியான ஒரு பதில் சொல்லணும். முதல்வர் அவர்கள் இதற்கான விஷயம் என்ன, இந்த இந்த வீடியோவை ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு. ஏன்னா இவங்களாம் மக்களுடைய பிரதிநிதி, கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, டெல்லியினுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதியாக ஏன் தமிழர் உங்ககிட்ட கிடையாதா, யாருமே இல்லையா? எவ்வளவு இந்த தாவேக்காவிலே எடுத்துக்கங்களேன், எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, படித்த இளைஞர்கள், அதுவும் 3 டிகிரி 4 டிகிரி படித்தவங்க, MBA படித்தவங்க, திறமைசாலிகள், தொழிலதிபர்கள், 5 லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் விட்டு கர்நாடகாவில் இருந்து ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளரை வெங்கட்ட நாராயணாவை கொண்டு வந்தீங்க. நீங்கள் அந்த பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரதிநிதி, டெல்லி பிரதிநிதி, தாய்மொழியே தமிழ் இல்லாத ஒருத்தரை இங்கே கொடுக்கணும். ஜனநாயகன் படம் ப்ரொடியூசர் அவர் ஓகே, அவருடைய அடுத்த முகம் அவர் ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். வருஷத்துக்கு 70,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாரு. கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் கட்டுமான தொழிலில் இதுவாக இருக்கார். அது தவிர பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காரு, தயாரிச்சிருக்காரு. அவருடைய தயாரிப்பில் டாக்ஸிக் அப்படின்ற ஒரு படம், KGF புகழ் யஷ் நடித்துள்ள அந்த படம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பேன் வேர்ல்டு படமாக ஜனநாயகன் அப்படியேப்பட்ட ஒரு படம் தான். அந்த படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு தெரியல. மிக முக்கியமான விஷயம், டெல்லியோடைய பிரதிநிதியாக இவரை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். குறிப்பாக விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் நேரு ஸ்டேடியத்தில் நடந்த போது அவரும் இருந்தார். அப்புறம் கவர்னரை சந்தித்து அந்த மனு கொடுக்கும் பொழுது அவரும் கூட நின்றுட்டு இருப்பார். அப்போ ஏதோ அரசியல் செல்வாக்கு, வெறும் தொழிலதிபராக மட்டும் பார்க்க முடியாது, அரசியல் செல்வாக்கு, அரசியல் பின்புலம் இருக்குது. இவர் நினச்சிருந்தா ஈஸியாக ஜனநாயகன் படத்தை கொண்டு வந்திருக்கலாமே. அப்படி என்னப்பா அதில் சென்சார் பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இப்பொழுதே கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவருடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இவர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, ஏற்கனவே மேகதாது அணை கட்டாதீங்கன்னு குரல் பெரிய அளவில் ஒழிச்சிட்டு இருக்கு. சட்டசபையிலையும் முதல்வர் ஜோசப் விஜயுடைய அந்த கோரிக்கைக்கு ஒரு மனதாக எல்லா கட்சியினரும் ஆமாங்க கட்டக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே தமிழ்நாடு வறண்ட பகுதியாக மாறிக்கொண்டிருக்குது. தண்ணீர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாருங்க, இப்போ வரைக்கும் ஆச்சு, மழையே கிடையாது. உலகம் பூரா அந்த பிரச்சனை இருக்குது. வெயிலாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, புழுக்கமாக இருக்குது. மழையை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, என்ன ஆக போதோ நிலைமை தெரியல. இயற்கை வந்தால் ஒரு மழை கோர தாண்டவம் ஆடுது, இல்லைன்னா இது மாதிரி வருது. அங்கே வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பூகம் 1,00,000 பேர் பக்கத்துலேயே மனசு அப்படியே பதறுது. வாழ்க்கையெல்லாம் அப்படியே எல்லாமே குறுகிட்டு வருது, சூழ்நிலைகள்லாம் மாறுது. இதுக்குள்ளே ஒரு பெரிய தகராறு, அடிதடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தண்ணி கொடுங்க, ஒரு இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கிறோம், பக்கத்து ஸ்டேட் தானே, தண்ணி கொடுங்க சாமி, நீங்கள் யூஸ் பண்ண தண்ணியை மீதி கொடுங்க அப்படின்னா எங்களுக்கே தண்ணி பத்தலைங்க, நாங்கள்லாம் கொடுக்க முடியாதுங்க. கொடுக்குற தண்ணியை பூரா நல்லா மழை வரும்போது கொடுக்குற தண்ணி பூரா நீங்கள் கடலில் வீணாக்கிடுறீங்க, எங்கேயாவது தேக்கி வைக்கிறீங்களா? தண்ணீரை சேமிக்க வைக்க தெரியுதா உங்களுக்கு? தெரியாதப்போ எங்களை தண்ணி கொடுங்கன்றீங்க. நாங்கள் கட்டியே தருவோங்க, கட்டக்கூடாதுங்க, கட்ட விட மாட்டேங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்பொழுது, இதில் எப்படி நீங்கள் அவருக்கு ஃபேவரான, அவருக்கு ஒரு கர்நாடக முதல்வருக்கு வேண்டப்பட்டவர் எப்படி நீங்கள் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே சமயத்தில் இது ஒன்றும் மினிஸ்டருக்கு இணையான பதவியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. டெல்லியிலேருந்து முதல்வர் வர போகிறாரு, இங்கே இருக்கிற அமைச்சர்கள் வர போகிறாங்க அப்படின்னா அது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு பாலமாக ஒருத்தர். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த தபால்காரர் எடுத்து போய் பாஸ் பண்ணுவார் இல்லையா லெட்டரை, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. 1 வருஷ பதவி தான் இது ஒன்றும் கிடையாது. காலகாலமாக இதுக்கு அரசியல்வாதிகள் தான் இதில் இந்த பதவியில் இருந்தாங்க. முதல் முறையாக ஒரு கார்பரேட் நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்போது இதில் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட முடியும், லட்சக்கணக்காக சுருட்ட முடியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பதவி, அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. இவருடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் கூட அவங்க மாற்றலாம். ஏன்னா முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் அவர்கள் இதே போல் டெல்லியினுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதியாக இருந்தபோது தான் இந்த விஷயம் அதிக கவனிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி ஒன்றும் கிடையாது. ஆனாலும் தொடர்ச்சியாக அவங்கள ஜோசப் விஜய் அவரில் கன்னடர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் போய் கர்நாடகாவில் போய் இது மாதிரி விமர்சனம் பண்ணுவாரா? கர்நாடகாவில் இதற்கு முன்னாடி இருந்த சித்தராமையா அல்லது இப்போ ஆண்டுகிட்டு இருக்க சிவகுமார் இவங்களுக்கு எதிராக அவர் பேசிடுவாரா? அவருக்கு பக்கத்து மாநிலமாக தமிழ்நாட்டை டச் பண்ணுறது, தமிழ்நாட்டு முதல்வர் ஜோசப் விஜய் விமர்சனம் பண்ணுறது, நான் நின்று மொழிக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக 6 மணி நேரம் பேசுவேன், நீங்கள் பேசுவீங்களா
நீங்கள் கூட சொல்ல அந்த நேரம் நீ பேசுவியா அப்படின்னு பேரை சொல்லாமல் சொல்லியிருந்தாரு. அப்புறம் டிரைவர் மகன்கள்லாம் சீட்டு கொடுக்குற நீ டிரைவர் மகன்லாம் வந்து எம்எல்ஏ என்னையா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கர்நாடக எதிர்ப்பு அரசியல். நீங்கள் ஜெயிச்ச உடனே தாவேக்கா ஜெயிச்ச உடனே பெங்களூர் புறநகர் பகுதியில் வந்து இந்த பேனரை வச்சப்போ அந்த பேனரை கிழிச்சாங்க. வந்து நம்ம இது இன ரீதியாக மொழி ரீதியான பிரச்சனைக்குள்ளே வரல. மக்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, நம்ம கிட்ட அந்த ஆள் இல்லையாப்பா, நம்ம தமிழர் யாருமே இல்லையா, தாவேக்காவில் யாரும் இல்லையா, கொடுக்க வேண்டியதானே தாவேக்காவில். எங்கள் விஜய் ரசிகர் மன்றம், விஜய் நற்பணி இயக்கம், அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம், இப்படி உழைச்சவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அதுலேயும் எவ்வளோ யங்ஸ்டர் திறமையானவங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறார்கள். அதற்கு ஒரு விளக்கமும் அவங்க சொல்லி ஆகணும். இதெல்லாம் தாண்டி 45 நாள் 46 நாள் ஆகுது, இதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகளா அப்படின் பொழுது திரும்பவும் சொல்கிற ஒரு விஷயம்தான் வந்து, இருக்கட்டும் அவகாசம் கொடுங்க, ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுங்க, 6 மாதம் அவகாசம் கொடுங்க. ஏறக்குறைய இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் முதல்வர் ஜோசப் விஜய்க்கு. இதையெல்லாம் கடந்து தான் ஆட்சி செய்தாக வேண்டும் அப்படின் பொழுது அவருடைய நேரடி கண்காணிப்பில் தான் எல்லாமே இருக்க வேண்டும் என்று பொதுமக்களுடைய ஒரே ஒரு விஷயம். உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் தான் இருக்கணும், நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா கலைஞரும் அதை தான் பண்ணார், ஜெயலலிதா அம்மையாரும் அதான் பண்ணாங்க. அவங்கள தாண்டி தான் மற்றது வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வெளியே போகும் அப்படின்ற ஒரு விஷயம். அதை கையில் எடுப்பாரா? இந்த விமர்சனங்களுக்கு, குறிப்பாக கில்லி சரத்து, வெங்கட்ட நாராயணா, இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.